அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். இந்த ராஜி நினைச்சா நினைச்சது நடந்தே ஆகணும். அவங்க சொன்ன மாதிரியே மல்லியை எப்படியாவது ஜெயிலுக்குள்ள வைக்கணும்ன்றதுக்காகவே எல்லா பிளானும் பண்ணிருக்காங்க. நிஷாவை தூண்டி விட்டுட்டு அங்க வந்து போலீஸ் கிட்ட இந்த மாதிரி இவங்களோட செகண்ட் ஒய்ஃப் தான் தள்ளி விட்டாங்க, அவங்களாலதான் எல்லாமே ஆச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்டையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு விஜய்னால எதுவுமே சொல்ல முடியல. போலீஸும் சும்மா இல்லாம யார் அது, உடனே வர சொல்லுங்க அப்படின்றாங்க. சரின்னு கூப்பிட போலாம் அப்படின்னு திரும்புறதுக்குள்ள மல்லி அதுக்கு அவசியமே இல்லை, நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. வந்து அவங்களே வாலண்டியரா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை பார்த்துட்டு விஜய்க்கு செம்ம ஷாக் ஆகுது. போலீஸும் மல்லியை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க. இதை பார்க்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. மனோகர் தான் வந்து வக்கீலை கூட்டிட்டு வந்து மல்லியை பெயில் எடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. பட் ஆனா இந்த போலீஸ் வந்து கொஞ்சம் கூட விடவே மாட்டேங்கிறாங்க. அவங்க தங்கச்சி பயங்கர ஸ்ட்ராங்கா இவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க, அதனால மல்லியெல்லாம் வெளியே விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மனோகருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வக்கீல் எவ்வளவோ கேட்டு பாக்குறாங்க, இல்ல இது கொலை முயற்சி கிடையாது, தெரியாம நடந்ததுதான் அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. ஆனாலும் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்கிற மாதிரியே இல்ல. விஜய் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. மல்லி ரொம்ப பாவமா இருக்கு. இந்த நிலைமையில அவங்கள பார்க்கவே முடியல. ராஜி சொன்ன மாதிரியே மல்லியை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. ஆனா ரேணுகாவை எப்படியாவது கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ரேணுகாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது வேற தெரியல. ரேணுகா பொழைச்சு வந்தாதான் மல்லிய வெளியே விடுவாங்களா, இல்ல ரேணுகாவும் பிளான் பண்ணி மல்லிய ஜெயில வைக்கணும்னு எதுவும் பண்ண போறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றதே தெரியல. பாவமா இருக்கு மல்லிய பார்க்க. விஜய் ஏதாவது பண்ணி மல்லிய தயவு செஞ்சு காப்பாத்துங்க. விஜய் என்ன பண்ண போறாரு, மல்லி ஜெயில விட்டு வெளியே வருவாங்களா, ரேணுகா கண்ணு முழிப்பாங்களா, என்ன நடக்க போகுதுன்றத எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி தலையில அடிபட்டுச்சு? இவனோட 2வது மனைவி மல்லி தான் ரேணுகாவை மேல இருந்து புடிச்சு கீழே தள்ளினா. எங்க இருக்காங்க அந்த மல்லி? அவங்கள வர சொல்லுங்க. அதுக்கு அவசியமே இல்ல இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள், இவங்கள ஜீப்ல ஏத்துங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க. அவங்கள ஜாமீன் எடுக்கிறதுக்காக வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கேன். பொண்ணோட தங்கச்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்கள வெளியில அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. மல்லி 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 மல்லி. பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.